தற்போது ஒரு அண்மை செய்தி. ஜாபர் சாதிக் மீதான அமலாக்கத்துறை வழக்கில் இயக்குனர் அமீர் உட்பட 12 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் 302 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்துள்ளது. கூடுதல் விவரண செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, தற்பொழுது ஜாபர் சாதிக் மற்றும் இயக்குனர் அமீர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்க்க முடிகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் திரைப்பட தயாரிப்பாளரும் முன்னாள் திமுக உறுப்பினருமான ஜாபர் சாதிக் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்தார். பின்னர் ஜாபர் சாதிக்கின் மீதான இந்த அமலாக்கத்துறை வழக்கில் தற்போது இயக்குனர் அமீர் உட்பட 12 பேர் மீது குற்றப்பத்திரிகையானது தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 302 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தரப்பில் சிறப்பு வழக்கறிஞர் என் ரமேஷ் தற்போது நீதிபதி அலி முன்பாக தாக்கல் செய்திருக்கிறார். 12வது நபராக இந்த குற்றப்பத்திரிகையில் இயக்குனர் அமீரின் பெயர் இந்த குற்றப்பத்திரிகை பெயரில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஜாபர் சாதிக் மற்றும் அவரது மனைவி அமீனா பானு, ஜாபர் சாதிக்கின் சகோதரர் முகமது சலீம் மீதும் குற்றப்பத்திரிகையானது தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஜாபர் சாதிக்கின் சினிமா தயாரிப்பு நிறுவனம் உட்பட 8 நிறுவனங்களும் இந்த குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. சட்டவிரோதமான பணத்தை இயக்குனர் அமீர் கையாண்டதாக அந்த குற்றப்பத்திரிகையில் புகாரானது தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து நிறுவனங்களின் சொத்துக்களையும் பறிமுதல் செய்ய வேண்டும் என்றும் அந்த குற்றப்பத்திரிகையில் கோரிக்கையானது தற்போது வைக்கப்பட்டிருக்கிறது. போதைப் பொருள் கடத்தியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கில் தற்போது அமலாக்கத்துறை தரப்பில் இந்த குற்றப்பத்திரிகையானது சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி அல்லி முன்பாக சிறப்பு வழக்கறிஞர் ரமேஷ் தற்போது ஆஜராகி இந்த குற்றப்பத்திரிகை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார். இதில் ஜாபர் சாதிக்கு மீதான அமலாக்கத்துறை இந்த வழக்கில் இயக்குனர் அமீர் உட்பட 12 பேர் மீது குற்றப்பத்திரிகையான தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சுமார் 302 பக்கங்கள் கொண்ட இந்த குற்றப்பத்திரிகையில் 12வது நபராக இயக்குனர் அமீரின் பெயரும் குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.